செட்டிநாடு ஸ்டைலில் செம்ம ருசியாக முட்டை தொக்கு செய்கிறதுக்கு ஒரு 6 முட்டையை வேக வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிட்டு 10 முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடவுந்து சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதே நல்லா வதக்கி விட்ருங்க. அது கூடவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் உள்ளே இறக்கி அதை ஒன்று நல்லா கலந்து விட்ருங்க. அரைச்ச பேஸ்ட் பச்சை வாசனை போனதுமே கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் குழம்பு பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மசாலா பொடி பச்சை வாசனை போனதுமே ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துக்கிட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தயிர் ஊற்றி கலந்தக்கப்புறம் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்ச முட்டையை பாதியாக கட் பண்ணி உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நல்லா தொக்குப்பதாக வேக வச்சுருங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூடான சாதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.